நேற்று கூட அண்ணா அமித்ஷா பாஜக அதிமுக 2026 கூட்டணி ஆட்சி அமைந்தே தீரும். ஆனா அதுக்கு முதல் முழக்கமா அதிமுக அளவினரை சந்தோஷப்படுத்துவதற்கு என்ன சொல்றா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அகற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பாஜகவும் அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்றாரு. அதுவே அதிமுகவுக்கு பலகீனம், பாஜகவுக்கு பலம். ஆனா இதிலிருந்து மௌனமாகத்தான் அதிமுக இருக்கிறது. நமக்கும் கவலையா இருக்கு. அதே மாதிரி நீங்க அதே மேடையில தமிழ்நாட்டுடைய மத்திய அமைச்சர் முருகன் சொல்லுகிறார், முன்னாள் பாஜக தமிழ் மாநில தலைவர் முருகன் சொல்லுகிறார், பாஜக 2026 ஆட்சி அமைக்கும் சொல்றார். அப்ப என்ன இப்ப இவங்களுக்குள்ள கூட்டணி இருக்கிறதாக ஒருவர் அறிவிச்சுட்டு தன்னுடைய கட்சியினுடைய முன்னணி, அது ஒன்றும் சாதாரண அரங்கு கூட்டம், ரகசிய கூட்டம் கிடையாது, பகிரங்கமா தமிழ்நாட்டில் தன்னுடைய கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் நடத்துற அந்த கூட்டத்தில் முருகன் சொல்றார் பாஜக ஆட்சி 2026 வரும்னு சொல்றார். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அதிமுக ஆட்சி வரும், ஐயா எடப்பாடி ஆட்சி வரும்னு சொல்றதுக்கு தயங்குற நேரத்தில் எந்த வலிமையும் இல்லாத, எந்த வாய்ப்பும் இல்லாத பாஜக ஆட்சி வரும்னு முருகன் சொல்றாரு. அப்ப இப்ப அவங்களுடைய திட்டம் நம்ம இதுல இருந்தே நீங்க கேட்ட கேள்வியினுடைய மூல கேள்வியினுடைய நோக்கம் அதுதான். அதாவது அதிமுக திமுக என்கின்ற அந்த இருதுருவ அரசியலை மடைமாற்றி அதிமுக வெர்சஸ் பாஜக என்கின்ற தோற்றத்தை செயற்கையாக பாஜக உருவாக்க முயற்சிக்கிறது.